இயேசுவோட பிறப்பு செய்தியை வானதூதர்கள் எல்லாமே யோசிக்க முடியாது. கடவுளோட செய்தியை மனிதர்கள்ட்ட சேர்க்கிறவங்க, நமக்கு பாதுகாப்பா எப்பவுமே நம்ம கூட காவல் தூதராக இருப்பவங்க. ஆனா என்ன, நாம தான் அதை உணர்றது இல்லை. நவம்பர் 1 கிறிஸ்மஸ் சீசன், சில சமயங்கள்ல திருப்பலியில கூட அவங்க ஞாபகம் வரலாம். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே நம் மனம் போன போக்குதான். வானதூதர்களை எப்படி மறந்து போறோமோ அப்படித்தான் நம்ம வீட்டுல மரித்தவங்களையும் மறந்துடுறோம். அவங்களும் நம்மள ஒருத்தர் தானே. நவம்பர் 2ஆம் தேதியும் நம்ம வீட்டோட பெரிய விசேஷங்கள்ல மட்டும்தான் அவங்க நினைப்பு வருது. நம்ம வீட்டுல மரித்தவங்களை நாம ஏன் வானதூதர்களா பார்க்க கூடாது? நமக்காக பரிந்து பேச அவங்கள விட வேறு யாரால முடியும்? கிறிஸ்து பிறப்புக்காக தயாரிக்கிற நாம விண்ணக பிறப்பு அடைந்தவர்களுக்காக எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தினமும் அவர்களை நினைப்போம். அவர்களும் தூதர்களா மாற வீட்டுக்கு வீடு